இந்த வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோ எவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு. அந்த மாதிரி தாங்க என்னுடைய காலேஜ் வாழ்க்கையும் சீக்கிரமாக போயிடுச்சு. காலேஜில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, என்னடா காலேஜே போக மாட்டேங்குது, எப்படா 4 வருஷத்தை முடிப்போன்னு இருந்துச்சு. ஆனால் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் அந்த 4 வருஷம் எப்படிடா போயிடுச்சு, மறுபடியும் கிடைக்காதான்னு ஒரு ஏங்க வச்ச மாதிரி இருக்குது தாங்க காலேஜோட லைஃப் ஸ்டைல். ஒரு ஆஃப்டர் லாங் பிரேக்குக்கு அப்புறம் நான் காலேஜ் போனேன். கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷம் கழிச்சு நான் மறுபடியும் காலேஜுக்கு போகிறேன். இதுக்கும் காலேஜுக்குமான இருந்த அந்த டிகிரி சர்டிஃபிகேட்டை வாங்கிறதுக்காக தான் நான் போயிட்டுருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய லாஸ்ட்டு விசிட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த காலேஜுக்கு. ஸோ மறுபடியும் முதல் நாள் போகிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங், அந்த எக்ஸைட்மெண்ட் எப்படிடா இருக்கும் காலேஜ் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டுருந்தேன். அண்ட் அந்த கேட்டை பார்த்தோன்னே ஒரு சொல்ல முடியாத ஃபீல். இது எத்தனை டைம் இங்கே வந்திருப்போம், ஆனால் இப்போது நுழையும் போது ஒரு புது விதமாக இருந்துச்சு. உள்ளே போயிட்டு பைக்கு நிறுத்திட்டு போன உடனே செக்யூரிட்டி கேட்டார், யார் என்ன விஷயத்துக்காக வந்திருக்கேன்னு. அப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ், என்னுடைய சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொன்னேன். சரிப்பா பாஸ் வாங்கிக்கோ அப்படின்னாங்க. இந்த மாதிரி பாஸ் சிஸ்டமே இப்போ புதுசாக தான் கொண்டு வந்துட்டுருக்காங்க. முன்னெல்லாம் ஐடி கார்டை போட்டுட்டு கையில் சுற்றிக்கிட்டே போனால் யாரும் எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ் கொடுத்தா தான் உள்ளே போக முடியும். அதுக்காக நீ என்ன விஷயத்துக்காக வர, அதுவும் அந்த பாஸை கொடுத்தா தான் வெளியும் வர முடியும். சொல்லப்போனால் நம்ம காலேஜை சும்மா கூட போய் பார்க்க முடியாத மாதிரி ஆக்கிட்டாங்க. எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நான் பாஸை வாங்கிட்டு காலேஜ் மாதிரி நடந்து போகிறேன். முன்னெல்லாம் காலேஜுக்கு மாதிரி டைமில் போகும்போது பார்த்தீங்கன்னா என் கூட நிறைய பேர் இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாருமே போவாங்க. நானும் அதில் ஒன்றா போயிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் நானும் காலேஜ் என்ட்ரு ஆகும், டெய்லி என்ட்ரஸ் ஆகும்போது ஒரு புதுசாக இருக்கும் காலேஜில். அப்படி ஒரு லைஃப் அந்த காலேஜ் லைஃப். ஸோ அந்த லைஃப்பை வாழ்ந்து முடிச்சிட்டோன்னு நினைக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ ரொம்ப நாள் கழித்து உள்ளே போயிட்டு இந்த காலேஜ் விசிட் பார்க்கும்போது என்னடா இது, ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு புதுசாக இருந்துச்சு. ஏன்னா அன்றைக்கி காலேஜ் உள்ள வரும்போது ஏகப்பட்ட க்ரௌடு, சவுண்டு, பசங்க இந்த பக்கம் டைம் ஆகிடுச்சு, ஓடு சீக்கிரம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க, அப்புறம் கிளாஸ் உள்ளே விட மாட்டாங்க, அப்படி இப்படின்னு ஒரு டென்ஷனோடவே இருந்த ஒரு லைஃப்புங்க. அந்த டென்ஷனோட லைஃப் பார்த்திங்கன்னா 4 வருஷம்தான் நீடிச்சிச்சு. ஸோ படிக்கிறப்போ காலேஜ் லைஃப் ரொம்ப கஷ்டம், எப்படா காலேஜ் முடியும்னு இருந்துச்சு. ஸோ முடித்த பிறகு தான் தெரியுது, இருந்ததுலேயே ரொம்ப அருமையான நாட்கள் அந்த காலேஜ் நாட்கள் தான். ஸோ அதை மிஸ் பண்ணிவிட்டு நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்போம். ஸோ நீங்களும் உங்களுடைய காலேஜ் லைஃப்பை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் போட்டுருங்க. நானும் அந்த பாஸ் எடுத்துகிட்டு ஆஃபீஸ் ரூம் பக்கமாக போயிருந்தேன். ஸோ ஒரு 2-3 இடத்துல போய்ட்டு கேட்டுட்டேன். அவங்க என்ன உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் போய்ட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதாங்க என்னுடைய மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். காலேஜில் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்னாலே ஒரு கெத்து, அடிதடி பாய்ஸ் அராஜகம் பண்ணுறது அப்படி இப்படின்னு மற்ற டிபார்ட்மெண்ட்ஸுக்கு ஒரு நினைப்பு. பட் நாங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட நல்ல ஒரு நட்புறவோடு தாங்க இருந்திருக்கோம் கடைசி வரலும். எங்களுடைய மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் பாய்ஸ் பார்த்திங்கன்னா 2 டீம் இருக்குது. ஒன்று இங்கிலீஷ் மீடியம், ஒன்று தமிழ் மீடியம். கொஞ்சம் கேங்ஸ்டராக இருப்பாங்க, பார்த்தா டம்மி பீஸ் தான் நம்ம பசங்க. ஸோ இந்த கதையெல்லாம் அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா எம்டியான அந்த காலேஜ் வராண்டா, தண்ணி குடிக்கிற இடம், ஆஃபீஸ் ரூமு, இதெல்லாம் பார்த்துட்டு அந்த நாளுக்கு போய் நின்னா எப்படி இருக்கும், கூட்டமாக அந்த பிரேக் டைமில் வர கேன்டீன் பக்கம் வர கூட்டம், டீ அது இதுன்னு ஃப்ரெண்ட்ஸோட குடித்தது, என்கிட்ட காசில் நீ பே பண்ணுறா நான் நாளைக்கு பே பண்ணுறேன் அப்படின்னு ஒரு சண்டையோட அந்த தருணங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கடந்து போயிடுச்சு. சும்மாவே பிரேக் டைமில் இந்த வராண்டாவில் சுற்றின காலங்கள், அதிகமாக கால் படிஞ்சது இந்த வராண்டாலேயும் இந்த ஸ்டெப்ஸ்லேயும் தான். யாரை பார்க்க ஓடணுன்னு மட்டும் கேட்காதீங்க தயவுசெய்து. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஸ்டெப்பையும் நாங்கள் பார்க்காத இடமே கிடையாது. ஸோ அந்த இடத்துல பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எப்படி தான் இந்த இடத்தெல்லாம் நாங்கள் அப்போ தெரியல, இந்த இடத்த மறுபடியும் கிடைக்கணும். பட் ரொம்ப அருமையான நாட்கள் அந்த நாட்கள். அப்படி அந்த ஒரு சென்டரில் நின்று அந்த காலேஜ் சுற்றி பார்க்கும்போது எத்தனை நாள் இந்த இடத்துல இருந்திருப்போம், இதை இவ்வளோ மிஸ் பண்ணணுன்னே தெரியாமல் போயிடுச்சு. ஸோ ஒரு வழியாக பார்த்திங்கன்னா என்னுடைய சர்டிஃபிகேட் என் கைக்கு வந்துருச்சு. நான் கொரோனா பீரியடில் இருந்ததால் எனக்கு லேட்டாக தான் கிடச்சிது. நான் வாங்க லேட் பண்ணிட்டேன். ஸோ அதை ஃபைனலாக வாங்கிக்கலான்னு வந்துட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லா இடத்தையும் நான் சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் ஒவ்வொரு கதையெல்லாம் ரிமெம்பர் பண்ணிவிட்டு, இப்படி இருந்தோம் இப்படி இருக்கோம் இப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் யோசித்து பார்த்துட்டு
அந்த ஸ்டெப்ஸில் கொஞ்ச நேரம் உட்காந்து ஒரு ரிலாக்ஸ். இந்த சிவாஜி லாஸ்ட்டாக படையப்பால கடைசியாக ஒரு முறை உட்காந்துட்டு வரேன்னு சொல்கிற மாதிரி நானும் அந்த ஸ்டெப்ஸில் உட்காந்து எப்படியெல்லாம் இருந்துச்சு மீண்டும் பழைய நினைவெல்லாம் அசை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஃபைனலாக அப்படியே ஒரு ரவுண்ட் காலேஜ் ஃபுல்லாக எம்டியான காலேஜ் வித்தவுட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 4 வருஷ காலேஜ் லைஃப்பில் எது கிடைச்சதோ இல்லையோ எனக்கு ஒரு நிறைய ஃப்ரெண்ட்ஸு கிடைச்சாங்க. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை விட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே கொஞ்சம் கடைசியில் டச்சில் இருப்பாங்க. ஏன்னா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுற்று வட்டாரத்துலேயே இருந்ததால் நேரில் மீட் பண்ணிப்பீங்க. ஆனால் உங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டக்குன்னுலாம் மீட் பண்ண முடியாது. ஸோ எப்போயாச்சும் கால்ஸ், சப்போஸ் அவங்க ஊருக்கு போனால் தான் பார்க்க முடியும். ஸோ எல்லோரும் முடிஞ்ச வரைக்கும் காலேஜ் முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் எதனா ஃபங்க்ஷன்ஸ் வச்சாலும் எல்லாருமே கலந்துக்குங்க. என் ஃப்ரெண்ட்ஸு அந்த விஷயத்தில் நான் சேர்க்கவே மாட்டேன், ஏன்னா எவனுமே வரமாட்டான். ஸோ நான் மட்டும் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போயிடுவேன். ஸோ ஏன்னா மறுபடியும் எதுவுமே கிடைக்காது அந்த மாதிரி ஒரு ரீயூனியன். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. எனக்கு கிடைத்த அருமையான நண்பர்களினுடைய ஃபோட்டோஸ், சில அரிய வகை ஜீவன்கள் ஃபோட்டோஸ்லாம் நான் போடுறேன். இவனுங்க தான் அதில் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எங்கேருந்து வந்தாங்கன்னே தெரியாது. ஸோ இப்போவும் என் கூட டச்சில் இருக்கானுங்க. ஸோ காலேஜ் லைஃப் கொடுத்தது இந்த அருமையான நட்பு. காலேஜ் லைஃப்பில் எல்லாருக்குமே வந்திருக்கும், அதுதான் லவ். ஏன்னா முதல் முறையாக நீங்கள் ஸ்கூலை முடிச்சுட்டு காலேஜுக்கு போயிருப்பீங்க. அப்போ எல்லாருக்குமே ஒரு காதல் வந்திருக்கும். அது பெரும்பாலும் ஒன் சைட் காதலாக தான் இருக்கும். ஸோ எனக்கும் அந்த மாதிரி ஒன்று இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெப்புலேருந்து ஒரு படி மேலே அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்குள்ளே முடிஞ்சிச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஸ்டெப்ஸ் இது தான். ஸோ அந்த ஸ்டெப்ஸை நான் மறுபடியும் போயிட்டு அடடா இங்கே தானே நம்மளுடைய முதல் இது ஆரம்பிச்சிச்சின்னு பார்த்துட்டு மறுபடியும் ஃபீல் பண்ணிவிட்டு அங்கே இருந்தும் கிளம்பி வந்துட்டேன். அப்படியே அங்கே இருந்த கேன்டீன்ஸ், காரிடார்ஸ், தண்ணி குடிக்கிற இடம், மறுபடியும் எல்லாத்தையும் ஒரு முறை பார்த்தேன். அண்ட் பார்த்திங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் அப்படி இப்படின்னு சுற்ற விட்டு கடைசியாக கொஞ்சம் ஈஸியாக வாங்கிட்டேன். ஸோ எங்கள் ஹெச்ஓடிக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் எங்கள் காலேஜோடைய ஆம்பியன்ஸ் சுற்றுச்சூழல் ரொம்ப நல்லாயிருக்கும். என்னுடைய காலேஜ் பேர் பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ஆஃப் காலேஜ், தச்சூரில் தான் இருக்குது. நல்ல காலேஜ் தான். ஸ்டாஃப்ஸ் எல்லாமே நல்லவங்க. யாருமே இது வரலும் ரஃப்பாக ஹேண்டில் பண்ணது கிடையாது. எல்லாருமே சாப்பிட்டு பசங்களுக்கு ஏற்ற மாதிரியே பேசுவாங்க. ஸோ எங்கள் காலேஜ் நல்ல காலேஜ் எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் படித்தா நீங்கள் முன்னாடி போய்க்கலாம். அப்படியே மறுபடியும் காலேஜ் விட்டு வெளியே வரேன். இதுக்கப்புறம் இந்த காலேஜில் நான் எப்போ நுழையோன்னு எனக்கும் தெரியாது. ஏன்னா அதுக்கப்புறம் விசிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஸோ அப்படியே எல்லா நினைவுகளையும் ஓட்டிட்டு மறுபடியும் பைக் எடுத்துட்டேன், வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.